ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு ஹம்தன் சொல்லியன் அம்மாபாத். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த நியமத்திலே மிகப்பெரிய ஒரு நியமத் தண்ணீர். நான் ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒருவன் உணவில்லாமல் கூட இருந்துவிட முடியும், ஆனால் தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் கூட அவனால் சர்வே பண்ண முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமாக, தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக இப்படி கூறுவான், ஹுவல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மா, வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்தானே அப்படிப்பட்ட இறைவன். அதாவது தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த நாடும் பொழுது அல்லாஹ் தஆலா தண்ணீரை பற்றி கூறுகிறான். இன்றைக்கு சின்ன ஊர்களில் தெருக்களில் அந்த குழாயடி சண்டை ஆரம்பித்து மாநிலம் வரை சென்று நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகா இன்றைக்கு நமக்கு ஒரு சண்டையாக இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த தண்ணீர் பிரச்சனை தான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே படைப்பினங்களை படைத்ததை பற்றி பேசும்பொழுது இப்படி சொல்லுவான், வல்லாஹு ஹலகக்கும் குல்ல தாப்பத்தின், உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துகளையும் தண்ணீரை கொண்டு படைத்தன் என்று சொல்லுவான். ஒருவன் ஆக்கமும் தண்ணீரை கொண்டுதான், சிலர்கள் அழிவும் தண்ணீரை கொண்டுதான். அதற்கு உதாரணமாக ஃபிரௌனை சொல்லலாம். வள்ளுவர் சொல்லுவார், நீரின்றி அமையாது உலகு, இந்த உலகத்திலே நீர் இல்லாமல் எந்த ஒரு வஸ்துவும் இயங்காது. அல்லாஹ் குர்ஆனிலே சில விஷயங்களை பரக்கத் என்று கூறுவான். ஆலிம்கள் சபை என்பதனால் நான் ஆயத்தை மட்டும் கூறுகிறேன். இன்ன அவ்வல் அபைத்தி உதுயலின்னாசி லல்லதி பிபக்கத முபாரக்கா, மக்காவை பரக்கத் புரிந்த இடம் என்று சொல்லுவான். ஃபசல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தம் மின் இந்தில்லாஹ் முபாரக்கத்துன் தய்யிபா, சலாம் சொல்வதை பரக்கத் என்று சொல்லுவான். மின் சஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூனா, ஜைத்துன் மரத்தை பரக்கத் என்று சொல்லுவான். தபாரகஸ்மு ரப்பிக ஸில் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமத்தை பரக்கத் என்று சொல்லுவான். அந்த வரிசையிலே அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான், வனஸல்னா மினஸ் ஸமாஇ மா முபாரக்கா, நாம் இறக்கி வைத்த தண்ணீரை உங்களுக்கு பரக்கத் என்று கூறுகிறான். அல்லாஹ் வானத்திலிருந்தும் தண்ணீரை இறக்குகிறான், பூமியிலே ஊற்று மூலியமாக தண்ணீரை இறக்குகிறான். வேறு யாரும் இறக்க முடியாது என்பதற்காக இப்படி ஒரு ஆயத்தை கூறுவான், அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னு முன்ஸிலூன், இந்த தண்ணீரை நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நான் இறக்குகிறேனா? குல் அராய்தும் மின் அஸ்பாஹ மாவுக்கும் கௌரம் ஃபமை யஅதீக்கும் பிமாஇன் மயின், இந்த தண்ணீரை பூமி உள்வாங்கி விட்டால் இதை யாரால் கொண்டு வரதுக்கு ஆற்றல் இருக்கிறது என்று சவாலிட்டு கூறுகிறான். ஆயிரக்கணக்கான அறிவியல் ஆய்வாளர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு வர முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உலகத்திலே நமக்கு அல்லாஹ் தஆலா நல்ல தண்ணீரையும் கொடுத்திருக்கிறான், உப்பு தண்ணீரையும் கொடுத்திருக்கிறான். அந்த இரண்டுமே நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தான். ஏன் நான் இதை சொல்லி என்று சொன்னால், உப்பு தண்ணீரை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா உப்பு தண்ணீரை மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தால் கடலில் சேரக்கூடிய கழிவுகளும் கடலில் போடக்கூடிய குப்பைகளும் நோயாகத்தான் இருக்கும், துர்நாற்றம் அடைத்து மனிதர்களுக்கு அழிவுக்கு முக்கிய காரணமாகிவிடும் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். குர்ஆனிலே பல வரலாறுகள் இருக்கிறது. அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இருக்கட்டும், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இருக்கட்டும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இருக்கட்டும், இப்படி முக்கியமான ஒரு வரலாறு எல்லாம் தண்ணீரை கொண்டுதான் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு கடந்து போறாங்க. போகும்போது அவங்க ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன இஸ்ராப் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அஃபி உலூஇல் இஸ்ராஃபுன், உலூல இஸ்ராஃப் இருக்கு யா ரசூலுல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நஅம் வைன் குந்த அலா நஹரின் ஜாரின், நீங்கள் ஆற்றில் ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் அதில் இஸ்ராஃப் இருக்குது. நீங்கள் 3 முறைக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணுறது அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். பொதுவாகவே 3 முறைக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ண மக்ரு, சில இமாம்கள் ஹராம் என்று சொல்கிறார்கள். குர்ஆனில் மூமின்களுக்கு சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார், சொர்க்கவாசிகளுக்கு தோட்டம் இருக்கிறது, அங்கு அவர்களுக்கு ஆறு ஓடும் தண்ணீர் இருக்கு என்று சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பல தரஜாக்கள் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான தரஜா ஹவுதுல் கௌசர்,
எந்த ஒரு நபிமாரை கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட கௌசர் என்பது தண்ணீர் தடாகம்தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை பார்த்து அந்த தண்ணீரை அருவக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.